வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, குடும்ப மரியாதையை காப்பாற்றிய போராட்டம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 10ஆம் இடத்து கௌரவ ஸ்தானத்தை சுபக்கிரகங்கள் பார்த்ததால் எத்தனையோ சோதனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் வந்த போதிலுமே வெளி உலகிற்கு உங்களுடைய குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் போராடி இருந்திருப்பீங்க. உங்கள் உள்ளுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலுமே வெளியாட்களின் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக உங்களின் சொந்த ஆசைகளையும் வசதிகளையுமே தியாகம் செய்து குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றி காப்பாற்ற போராடி இருந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்களுக்கு 10வது இடத்துல கௌரவஸ்தானத்தையும் சுபக்கிரகங்கள் பார்க்கிறதாலும் உங்களுக்கு எத்தனையோ சோதனைகளும் பொருளாதார நெருக்கடிகளுமே வந்த போதிலுமே நீங்க வெளி உலகத்துக்கு உங்க குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்து இருந்திருக்க மாட்டீங்க. அதுக்காக போராடி இருந்திருப்பீங்க. உங்க உள்ளுக்குள்ள 1000 துயரங்களே இருந்தாலுமே வெளியாட்களுடைய முன்னால நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக உங்களின் சொந்த ஆசைகளையும் வசதிகளையுமே தியாகம் செய்து குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்ற போராடி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். தனிமையை உணர வைத்த சம்பவங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சுற்றி 100 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள உங்களை ஒரு அனாதியாக உணர வைத்த சம்பவங்கள் நடந்திருந்திருக்கும். ஜென்ம ராசியில் அல்லது 8ஆம் இடத்தில் கேதுவின் தாக்கம் இருந்த காலத்துல உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற ஏக்கம் உங்களை வாட்டியிருந்திருக்கும். எல்லோருக்கும் நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களை தீவிரமாவே தனிமைக்கும் மன அழுத்தத்திற்குமே தள்ளி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலுமே மனசுக்குள்ள உங்களை ஒரு அனாதையாகத்தான் உணர வைக்கக்கூடிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நடந்திருந்திருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியிலையும் அல்லது 8வது இடத்துல கேதுவோட தாக்கம் இருந்த காலத்துல உங்களோட வேதனைகளை நீங்க புரிந்து கொள்ள யாருமே இல்லைங்கிற ஏக்கம் தான் உங்களை வாட்டி வதைத்தி எடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது நம்ம எல்லோருக்கும் நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களை தீவிரமான தனிமைக்கு மன அழுத்தத்திற்குமே தள்ளி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். உங்களுக்கு தனிமையை உணர வைத்த சம்பவங்களும் பல நேரிட்டு வாழ்க்கையை நாம் ஏன் வாழப்போகிறோம் என்ற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். கண்ணீரை மறைத்து வாழ்ந்த நாட்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 12ஆம் இடத்தில் ராகு அல்லது சனியின் ஆதிக்கத்தால பிறர் முன்னிலையில் சிரிக்க பழகிக்கொண்டு தனிமையில கண்ணீர் வடித்த நாட்கள் ஏராளம். உங்கள் கஷ்டங்களை சொன்னால் மற்றவங்க கேலி செய்வாங்களோ அல்லது பலவீனமாக நினைப்பாங்களோ என்று பயந்து அனைத்து வழிகளையுமே உங்க மனசுக்குள்ளேயேவும் புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. இரவுல தலையினில கண்ணீர் சிந்தி காலையில ஒன்று அறியாதவரை போல புன்னகையோடு வாழ கற்றுக்கொண்ட தியாகத்தின் உருவம் நீங்கள் தான் அமைவீங்க. அதாவது உங்களுக்கு நீங்க கண்ணீரை மறைத்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் உங்களுக்கு நேரிட்டு வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய 12வது இடத்துல ராகு அல்லது சனியின் ஆதிக்கத்தால தான் பிறர் முன்னிலையில நீங்க சிரிக்க பழகி கொண்டோம் தனிமையில நீங்க கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க கஷ்டங்களை சொன்னா மற்றவங்க கேலி செய்வாங்களே அல்லது பலவீனமா நினைப்பாங்களே என்று பயந்தேவும் நீங்க அனைத்து வழிகளையுமே உங்க மனசுக்குள்ளேயேவும் புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. இரவுல தலையணையில கண்ணீர் சிந்தி காலையில ஒன்றும் அறியாதவரை போலத்தான் புன்னகையோடு வாழ கற்றுக்கொண்டு தியாகத்தின் உருவமாக நீங்கள் மாறியிருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்பட போகின்றது. தனித்தனியாக சிதறி கிடந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கொடு நல்ல வாய்ப்புகள் அமையப் போகின்றது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று ஒற்றுமையை முதன்மையாக கருத்துவாங்க. எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினர் அனைவருமே கலந்தோசித்து எடுப்பீங்க. இந்த ஒற்றுமையானது உங்க குடும்பத்தோட பலத்தை அதிகரிக்கும். வெளிநபர்களுடைய தலையீடுகள் தடுக்கப்பட்டு குடும்பத்திற்குள்ள ஒரு பாதுகாப்பான மற்றும் பாசமான பிணைப்பும் உருவாக போகக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அதாவது தனித்தனியா சிதறி கண்ட தனி குடும்பங்கள் அனைத்துமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இப்போ ஒன்று கூடக்கூடிய நல்வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. குடும்பத்துல உள்ள அனைவருமே நீங்க ஒருவருக்கொருவர்
விட்டு கொடுத்து சென்றோம். ஒற்றுமையை முதன்மையா கருத போறீங்க. நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினருடைய அனைவரும் கலந்தோசித்து தான் எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. வெளிநபர்களுடைய தலையீடுகள் தடுக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பான மற்றும் பாசமான பிணைப்பு உருவாக போகுது. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகுது வாழ்க்கையில. உங்கள் மனசில் பல நாட்களா அல்லது பல ஆண்டுகளா நிறைவேறாமல் இருந்த ஒரு பெரிய ஆசை அல்லது லட்சியம் இனி சுலபமாக நிறைவேறும். அது புதிய வீடு வாங்குவதாகவோ, புதிய வாகனம் கிடைப்பதாகவோ வாங்குவதாகவோ, விரும்பி வேலை கிடைப்பதாகவோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாகவோ இருக்கலாம். பல தடைகளை தாண்டி உங்க மன விருப்பம் நிறைவேறும் போது அது உங்களுக்குள்ள அளவில்லா மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையுமே ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில. அது உங்க மனசுல நீங்க பல நாட்களா ஏன் பல ஆண்டுகளாக கூட நிறைவேற்ற முடியாம இருந்த ஒரு பெரிய ஆசை அல்லது லட்சியம் இனி சுலபமாவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஒரு புதிய வீடு வாங்குவதாக இருக்கலாம், அல்லது புதிய வாகனம் வாங்குவதாக கூட இருக்கலாம், அல்லது ஏன் புதிய வேலை விரும்பிய வேலை கிடைப்பதாக கூட அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாக கூட இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. பல தடைகளை தாண்டி உங்க மன விருப்பம் நிறைவேறப் போகும்போது அது உங்களுக்கு அளவிலா மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தான் ஏற்படுத்த போகுது வாழ்க்கையில. விதி சாதகமாக மாறும் நாட்கள் உங்களுக்கு நேரிடும். முயற்சி தன் மெய்வென்ற ஒளி தரும் என்பதை கேட்பதாம். இதுவரை உங்க முயற்சிக்கு மாறா செயல்பட்ட விதி இனி உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கும். குறைந்த உழைப்பிலேயும் அதிக நன்மைகளும் வெற்றிகளுமே உங்களை தேடி வரும். இதுவரை இருந்த துர்திஷ்டங்கள் நீங்கி விதியின் பலத்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நோக்கி பயணிக்கப் போகின்றது வாழ்க்கையிலேயும். முயற்சி தான் தன் மெய்விட்டு கூலி தரும் என்று கேட்பதா நீங்க உங்களுடைய முயற்சிக்கு மாறாக செயல்பட்ட விதி எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட தொடங்க போதுங்க வாழ்க்கையில. அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்க போகுது. குறைந்த உழைப்பிலேயும் அதிக நன்மைகளும் வெற்றிகளுமே உங்களை தேடி வரப்போகுது வாழ்க்கையில. நீங்க உங்களுக்கு இதுவரை இருந்த துரதிர்ஷ்டங்களும் நீங்கி விதியினுடைய பலத்தால உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நோக்கி தான் பயணிக்கவே போறீங்க. நீ வரப்போகும் நாட்கள் உங்க வாழ்க்கையவும் அதாவது உங்களுடைய முயற்சிக்கு மாற செயல்பட்ட விதி எல்லாமே இப்ப உங்களுடைய விதிக்கு ஏற்றவாறே அமைய போகுது. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு பாதுகாப்பான மற்றும் பாசமான பிணைப்பும் உருவாக போகக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அதாவது தனித்தனியா சிதறி கண்ட தனி குடும்பங்கள் அனைத்துமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இப்போ ஒன்று கூடக்கூடிய நல்வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. குடும்பத்துல உள்ள அனைவருமே நீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றோம். ஒற்றுமையை முதன்மையா கருத போறீங்க. நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினருடைய அனைவரும் கலந்தோசித்து தான் எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. வெளிநபர்களுடைய தலையீடுகள் தடுக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பான மற்றும் பாசமான பிணைப்பு உருவாக போகுது. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகுது வாழ்க்கையில. உங்கள் மனசில் பல நாட்களா அல்லது பல ஆண்டுகளா நிறைவேறாமல் இருந்த ஒரு பெரிய ஆசை அல்லது லட்சியம் இனி சுலபமாக நிறைவேறும். அது புதிய வீடு வாங்குவதாகவோ, புதிய வாகனம் கிடைப்பதாகவோ வாங்குவதாகவோ, விரும்பி வேலை கிடைப்பதாகவோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாகவோ இருக்கலாம். பல தடைகளை தாண்டி உங்க மன விருப்பம் நிறைவேறும் போது அது உங்களுக்குள்ள அளவில்லா மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையுமே ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில. அது உங்க மனசுல நீங்க பல நாட்களா ஏன் பல ஆண்டுகளாக கூட நிறைவேற்ற முடியாம இருந்த ஒரு பெரிய ஆசை அல்லது லட்சியம் இனி சுலபமாவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஒரு புதிய வீடு வாங்குவதாக இருக்கலாம், அல்லது புதிய வாகனம் வாங்குவதாக கூட இருக்கலாம், அல்லது ஏன் புதிய வேலை விரும்பிய வேலை கிடைப்பதாக கூட அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாக கூட இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. பல தடைகளை தாண்டி உங்க மன விருப்பம் நிறைவேறப் போகும்போது அது உங்களுக்கு அளவிலா மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தான் ஏற்படுத்த போகுது வாழ்க்கையில. விதி சாதகமாக மாறும் நாட்கள் உங்களுக்கு நேரிடும். முயற்சி தன் மெய்வென்ற ஒளி தரும் என்பதை கேட்பதாம்.
இதுவரை உங்க முயற்சிக்கு மாறா செயல்பட்ட விதி இனி உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கும். குறைந்த உழைப்பிலேயும் அதிக நன்மைகளும் வெற்றிகளுமே உங்களை தேடி வரும். இதுவரை இருந்த துர்திஷ்டங்கள் நீங்கி விதியின் பலத்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நோக்கி பயணிக்கப் போகின்றது. வாழ்க்கையிலேயும் முயற்சி தான் தன் மெய்விட்டு கூலி தரும் என்று கேட்பதா? நீங்க உங்களுடைய முயற்சிக்கு மாறாக செயல்பட்ட விதி எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட தொடங்க போகுது. உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்க போகுது. குறைந்த உழைப்பிலேயும் அதிக நன்மைகளும் வெற்றிகளுமே உங்களை தேடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதுவரை இருந்த துரதிர்ஷ்டங்களும் நீங்கி விதியினுடைய பலத்தால உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நோக்கி தான் பயணிக்கவே போறீங்க. நீ வரப்போகும் நாட்கள் உங்க வாழ்க்கையவும்